வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சாய்ராம், வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் பெங்களூரில் நடைபெற்ற வேல்மாறல் பூஜையினுடைய சிறப்பான ஒரு நேரலையை தான் நம்ம இன்றைய வீடியோ பதிவாக பார்க்க போகிறோம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி. வியாழக்கிழமை சஷ்டி அன்று நடந்த வேல்மாறல் பூஜை லைவ் போட்டிருந்தாலும் அதை பார்க்காத பல மக்களுக்காகவே வீடியோ தொகுப்பாக கொடுத்துருக்குறேன். முருகனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கிற அளவுக்கு இந்த பதிவானது அமைஞ்சிருக்கும். அதே சமயம் நம்ம தீர்த்தகிரி முருகப்பெருமானோட தரிசனமும் உங்களுக்காக இந்த பதிவில் காத்திருக்குங்க. அதனால் மறக்காமல் வீடியோ பதிவுக்கு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வேல்மாறல் பூஜைக்கும் நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்பே குருவாக இருக்கக்கூடிய இந்த சாய் வந்துடுவார். என்ன அழகாக வீட்டிலேருந்து வழி அனுப்புகிற வரையும் கூட இருப்பார்ல. நம்ம திருத்தணி வேல்மாறல் பூஜை போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் கரெக்டாக செவ்வாய்க்கிழமைக்கே வந்துட்டார். ஏன்னா நான் புதன்கிழமைக்கு வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன். வீட்டில் ஃபுல்லாக அழகாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு, அதுவும் அவங்க வேல் படம்லாம் கேட்டிருந்தாங்க. முருகர் படம், ஏலக்காய் மாலை இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கிறேன்னா அந்த இடத்துலையே தாங்க சுற்றி வட்டமிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது செவ்வாய் புதன் 2 நாளுமே நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. எனக்கு ரொம்ப மனநிறைவு என்னென்னா, எப்போவுமே நம்ம பூஜையில் குருவருள் நிறைஞ்சு இருக்கும். குருவருளோடு சேர்ந்து திருவருளும் நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு மயில் இருக்கையும் கையில் வச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகரலைன்னா பார்த்துக்கோங்களேன். செவ்வாய்க்கிழமை இரவு வரையுமே அங்கே தான் இருந்தாங்க. மறுநாள் புதன்கிழமை காலையில் நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 10 மணி போல் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே கிளம்பிட்டோங்க. போகிற வழி முழுக்கவே முருகன் இருந்தார். அதுவும் முதல்ல பார்த்த ஒரு இமேஜ் என்னென்னா, ஆண்டவனே நம்ம பக்கம், அந்த வாசகம் தான் முதல்ல பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பினா வேல், அந்த பக்கம் திரும்பினா மயில்னு போகிற நெடுக்கவே வழி முழுக்கவே முருகன் கூட துணையாகவே இருந்தாருங்க. இருந்தாலும் ரொம்ப தூரம் பயணம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் பயணம் என்பதனால ரதபந்தம் பாராயணம் செய்துக்கிட்டே போனேன். அந்த ரதபந்தம் பாராயணம் செய்ததற்கு ஒரு பலனாக பாம்பன் ஐயாவோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆமாங்க, அவ்வளோ சிறப்பான ஒரு தரிசனம் பாம்பன் ஐயா கொடுத்தாரு. நாம் ஒரு வேலையாக கிளம்புறோன்னும் போது கடவுளோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருந்தால் அது இன்னும் சிறப்பாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரில் பார்த்தா திருச்செந்தூர் முருகன், சைடில் பார்த்தா வேலும் மயிலும் துணை, இந்த வாசகங்கள், அதோட பிரபஞ்சமும் கூட நான் துணையாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பஸ்ஸு நம்பர் போதுங்க, பெங்களூர் அப்படின்னு போட்டு 444ன்னு காமிக்குதுங்க. பிரபஞ்சமும் கூட துணையாகவே வந்த மாதிரி ஒரு எண்ணம். அதோட நாங்கள் காலையில் 10க்கெலாம் கிளம்பிட்டோமா, மத்தியானம் சரியான பசிங்க. எங்கேயாவது வண்டி நிறுத்தி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். ஆனால் நல்ல இடமா அமையவே இல்லை. முருகா, ஏதாவது ஒரு இடம் அமைஞ்சால் நல்லா இருக்கும்யா. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேங்க, சப்பாத்தி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு சாப்பிடணும். அந்த மாதிரி இடம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சைடில் பார்த்தா பிரம்மாண்டமாக முருகர் நிற்கிறாரு. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு இந்த மாதிரி போகிற வழியில் முருகன் கோவில் இருக்குது, பார்க்கணும் அந்த எண்ணம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம நேரமாக போய் அங்கே சேரணுன்றதான் எனக்குள்ள எண்ணம். ஆனால் நாங்கள் நல்ல பசி, கரெக்டாக ஒரு 1-1:30 மணி இருக்கும். சைடில் பார்த்தா கம்பீரமாக முருகன் இருக்கார். நான் இங்கே இருக்கேன், எங்கே என்னை பார்க்காம போகிற அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. உடனே என் கணவர்கிட்ட, எங்க தயவு செஞ்சு இங்கே போயிட்டு போகலாங்க அப்படின்னா, அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, உடனே வண்டியை திருப்பிட்டார். ஏன்னா இது வரைக்கும் இந்த கோவில் பற்றி நம்ம கேள்விப்பட்டதோடு சரி, ஏன்னா உலகத்திலேயே 3வது இடத்துல உயரமாக இருக்கக்கூடிய நம்ம தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோவிலுங்க. இந்த திருக்கோவிலுக்கு போகிற பாக்கியம் கிடைச்சிது, பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா படியேறி போடக்கூடிய பாதை. நாம் இப்போதைக்கு வண்டியில் போய் முருகனை பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப கம்பீரமாக நிற்கிறாரு. இந்த கோவிலுடைய சிறப்பு இதெல்லாம் கேட்டதும் என்ன ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு முருகன். நீ சாப்பிட தானே நீ இடம் வேணும்னு கேட்ட, நீ என்னோடய தலத்துக்கு என்னை பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. படிக்கட்டு வழியாக போனோம் அப்படின்னா 222 படிக்கெடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 10 நிமிஷத்தில் அழகாக முருகனை போய் பார்த்துடலாம். ஆனால் வண்டி வழியாக போகும்போது கொஞ்சம் தூரமாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. வளைவுகளும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. அங்கே போனதும் அழகாக பிள்ளையார் அரச மரத்தடியில் இருந்தார். அழகாக அவரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என்னோட குலதெய்வம் இருக்கிறாங்க. ஆமாங்க, சப்தமாதர் கன்னிமார்களுமே அங்கே இருக்கிறாங்க. ரொம்ப பாக்கியமாக இருந்தது. உண்மையாகவே குலதெய்வத்தை எங்கே நம்ம மனப்பாக்கம் போனோன்னா இப்படி தான் அழகாக இருப்பாங்க. அவங்கள இங்கே நேரில் அப்படியே பார்த்த மாதிரி ஒரு மனசுக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. பூஜையானது நல்ல முறையில் நடந்து முடியணும், பக்தர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறணுமா அப்படின்னு மனசார அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு ஐயனை பார்க்கலான்னு போனாங்க. அங்கே இந்த பட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா, ரொம்ப நாளாக ஆசை எனக்கும் இந்த முருகர் பட்டை போட்டுக்கணும் அப்படின்னு. அழகாக பட்டை நான் என் பையன் எல்லாரும் போட்டுக்கிட்டோம். ஐயனை பார்க்க கிளம்பியாச்சுங்க. அதாவது
தீர்த்தகிரி மலையுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட இந்த திருக்கோவில் அமைந்துள்ள இடம் வேலூர் மாவட்டத்தில் வசூர் என்ற இடத்துல தாங்க இந்த கோவிலானது அமைஞ்சுள்ளது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன தெரியுமா? தீர்த்தகிரி மலைக்கு மேலே முருகனுடைய பாதம் பட்டதாக வரலாறு. அதாவது ஒரு முறை வள்ளி தாயாரை பார்க்க முருகப்பெருமான் போகும்போது அவர் ஒரு கணம் இந்த மலை மீது நின்றதாகவுமே வரலாறு இருக்குங்க. கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் வள்ளி தாயாருமே ஒரே உயரத்தில் இருப்பாங்களாம். தேவயானி தாயார் மட்டும் கொஞ்சம் உயரத்தில் கம்மியாக இருப்பாங்களாம். கிட்டத்தட்ட 500 அடிக்கும் மேலே இந்த தீர்த்தகிரி மலை மேலே வடிவேல் சுப்பிரமணியரா வள்ளி தெய்வானியோட காட்சி கொடுக்குறார் முருகப்பெருமான். நான் சொன்னேன் இல்லையா, பாமன் ஐயா அற்புதமான காட்சி கொடுத்தாருன்னு. நாங்கள் சாமியை பார்த்துட்டு இந்த பக்கம் வலம் வரும்போது பாமன் ஐயாவையும் பார்த்தேன், பாபாவையும் பார்த்து ஆசிகள் வழங்குறேங்க. எனக்கு ரொம்ப பாக்கியமாக இருந்துச்சு. கோவிலுக்குள்ள ரொம்ப அழகான வடிவமைப்பில் அந்த லைட் வெளிச்சம்லாம் அருமையாக இருந்தது. பக்கத்திலே உற்சவமூர்த்தியும் சன்னிதானம் உண்டுங்க. நல்ல அருமையான தரிசனம். அழகாக அந்த பெரியவர் நெத்தியில் விபூதி வச்சு விட்டுருந்தார் எல்லாருக்கும். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் போல் இருந்தது. கோவிலோட உள்ள அமைப்புமே பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும் போல். ஏன்னா ஃபுல்லாகவே லைட் வெளிச்சத்தில் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 500 அடிக்கும் மேலே ஐயன் இங்கே அம்மாவோட காட்சி கொடுக்குறாரு. அந்த மலை சார்ந்த அந்த இடங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது கருவறை ஒரு இடத்துல இருக்குங்க, மூலவரை நம்ம அங்கே பார்க்குறோமோ. ஆனால் அதற்கு நேர் எதிராக தான் பார்த்தீங்கன்னா 92 அடி உயரத்தில் வடிவேல் சுப்பிரமணியராக அங்கே நிறுவியிருக்கிறாங்க. அங்கே கீழே இருக்கக்கூடிய உற்சவருங்க. இந்த இடத்துல தான் நம்ம அங்கே உள்ளே போகிறோம் இல்லையா, அங்கே தான் இது. ஐயன் ரொம்ப அழகாக இருந்தார். இதில் என்ன விஷயம்னு கேளுங்க. அங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் விபூதி பட்டை அங்கே இருக்கக்கூடிய ஐயரை போட்டு விடுறாங்களா. இப்போ என் கணவர் அது வரைக்கும் பட்டை போடாமலே இருந்தாரா. இவருக்கு தயங்கிட்டே இருந்தார். அவர் கூப்பிட்டு நெத்தியில் பட்டையை போட்டு விட்டுட்டாரு. அதாவது முருகனை பார்க்க போகிறோன்னா நெத்தியில் பட்டை இல்லாமல் போகலாமா. அதான் முருகப்பெருமான் என்ன பண்ணார், அழகாக நெத்தியில் பட்டையை போட்டுட்டு என்ன பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. உலகத்திலேயே மிக உயரமான முருகர் சிலை 3 இடங்களில் நிறுவப்பட்டிருக்குங்க. அதில் 3வது இடத்தை பிடித்துள்ளதா தீர்த்தகிரி முருகப்பெருமான். முதல் இடம் முத்துமலை முருகன் சேலத்தில் அமைந்துள்ளது இல்லையா, அது. 2வதாக மலேசிய முருகன். 3வதாக தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியருங்க. எவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் பாருங்கள். இவருடைய தோற்ற அமைப்பு ஒரு 20 வயது பாலகன் இருந்தால் எப்படி இருக்குமோ அதனுடைய வடிவமைப்பு. அது மட்டும் இல்லைங்க, முத்துமலை முருகரை வடிவமைத்த அதே சிற்பி தான் இந்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியருமே வடிவமைச்சிருக்காரு. ஐயன் அவர் நினைச்சா நம்மளை ஒரு நொடி பொழுதில் அவரை பார்க்க அழைச்சிருவாருன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இது நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக கம்பீரமாக நிற்கிற வடிவேலனை அழகாக பார்த்து நல்ல தரிசனம். ஐயனுக்கு கோடான கோடி நன்றி சொன்னேன். ஏன்னா அவர் நினைச்சதுனால தான் ஒரு நிமிஷத்தில் நான் ஐயனை பார்க்குறேன். அதன் மூலிமா நான் உங்கள் கோயிலுக்கு பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியமாக அமைஞ்சுது. மிகப்பெரிய ஒரு நன்றி ஐயனுக்கு சொல்லிட்டு அங்கேயே அழகாக நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் இப்போ பெங்களூர் கிளம்பியாச்சுங்க. என்னதான் காலையில் வீட்டில் 10 மணிக்கே கிளம்புனாலும் நாங்கள் பெங்களூர் போய் சேர நேரம் பார்த்திங்கன்னா இரவு 9 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வர வரையும் அங்கே மண்டபத்திலே சகோதரிகள் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. இவங்க தாங்க அனிதான்றவங்க, என் பக்கத்தில் இருக்காங்களே அவங்க. எல்லாரும் பெங்களூருக்கு வரீங்க, வரும்போது கண்டிப்பாக சொற்று கொண்டு வந்துருங்க, குளிரும் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சில்லுன்னு இருந்துக்கிட்டே தாங்க இருந்தது. இது தாங்க மண்டபம். வடலூர் ஸ்ரீ ஜோதி ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார்களுடைய சமரச சன்மார்க்க நெறியை போற்றும் வகையில் நடக்கும் அனைத்து விதமான பூஜை முறைகள், திருமணங்கள், அன்னதானங்கள் இது எல்லாமே இந்த மண்டபத்தில் நடைபெறுங்க. இந்த மண்டபம் அமைஞ்சது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் சொல்லணும். அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போகிறோம். அதாவது உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு உண்டான ஹால் தாங்க இருக்குது. நல்ல விசாலமாகவே இருக்குது. குறைஞ்சது 100 150 200 பேர்கிட்ட அமர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஹால் தான் இது. வள்ளலார் அவர்களுடைய தாரக மந்திரமான ஒரு வாக்கியம் என்னன்னா, வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அவர் ஏற்றிய அணையா அடுப்பு இன்று வரைக்கும் வடலூரில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அவ்வளவு அழகான குருமார்களோட ஆசீர்வாதம் நிறைந்த இந்த மண்டபத்தில் தான் நாம் இப்போ வேல்மாறல் பூஜை செய்ய போகிறோம். இதுதாங்க ஹால். கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலேயே அமர்ந்து நம்ம பூஜை பண்ணலாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு
200 250 பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சோம். நீங்கள் வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க, அந்த மண்டபமே நிறைஞ்சிருந்தது. ஒவ்வொரு வேல்மாறல் பூஜையிலுமே மக்கள் வந்து எப்படி தான் இந்த தேனை தேடி வர வண்டுகள் போல் ஐயனை பார்க்க கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து ஆட்கள் நிறைஞ்சிருந்தாங்க. இது வந்து ஸ்டேஜில் அலங்காரம் பண்ணுறதுக்காக பூக்கள் எல்லாமே வந்து இறங்கியிருக்கு. இந்த பக்கமும் எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. நைட் அங்கே தான் தங்கியிருந்தோம். நாம் கொண்டு வந்திருந்த முருகன் படம் இதெல்லாமே அங்கே கொண்டு வந்து வச்சுட்டோம். பூஜை செய்கிறதுக்காக 2 படங்கள் அவங்க வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு படம் வந்து நம்ம வேலவர், இன்னொன்று இந்த அழகனுங்க. முகத்தை பாருங்களேன், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அந்த கையோடைய அந்த ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய கை வந்து அப்படியே மனித கையாகவே இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு அமைப்புங்க. ரொம்ப அசந்து போயிட்டோம். உண்மையிலே பெரிய படமாக ரெடியாகி வந்ததும் வேலவர் வந்து இது நம்ம சேனல் நடத்தக்கூடிய 6வது முறை வேல்மாறல் பூஜையை எவ்வளவு சிறப்பாக வந்து அவர் நடத்திக்கணுமோ அவ்வளோ அழகாக அவர் ஏற்பாடு செய்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏலக்காய் மாலையை பற்றி சொல்லவே வேணாம். சகோதரி அருமையாக செய்து கொடுத்துருந்தாங்க. அது அழகாக வந்து 2 பேருக்கும் போட்டாச்சு. ஏலக்காய் மாலை போட்டதும் அவ்வளோ அம்சமாக இன்னும் அழகாக இருந்தாங்க. வேலவர் பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு இருக்கார் பாருங்கள். இது எல்லாமே இரவோட இரவாக வந்து இந்த அலங்காரங்கள் இது எல்லாமே வந்து செய்யப்பட்டு மறுநாள் காலையில் அழகாக சஷ்டி திதியில் நமக்கு நடக்க இருக்கக்கூடிய வேல்மாறல் பூஜைக்கு ஐயன் ரெடியாக இருக்கிறாரு. பூஜைகள் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிஞ்சது, அதாவது ஐயனுக்கு நடந்த சிறப்பான ஹோமமாக இருக்கட்டும், அபிஷேகமாக இருக்கட்டும், வேல்மாறல் பூஜையாகட்டும், பாட்டு கச்சேரியாகட்டும், இது எல்லாமே நாளைய பதிவில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் தெளிவான பூஜையோடு சேர்ந்து வரா மாதிரி நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்டுறேங்க. பதிவு இதோடு முடியுது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாளை சந்திப்போம்.